வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட மருதம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த பனை தொழிலாளி மணிகண்டன் மீது சட்ட விதிகளை மீறி துப்பாக்கி சூடு நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பனை தொழிலாளியின் மனைவி தொடர் உண்ணாவிரதத்தை காலையில் துவங்கியுள்ள நிலையில் அவரின் போராட்டத்துக்கு ஆதரவு தரும் விதமாக தமிழ்நாடு சான்றோர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் SP சிலுவை நாடார் மற்றும் நிர்வாகிகள் தென்காசி நோக்கி செல்லும் வழியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் தூத்துக்குடியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நாங்களும் அவர்களுக்கு ஆதரவாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் மருதம்புத்தூரை சார்ந்த பனை விவசாயி மணிகண்டன் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா என்பவர் சட்டவிரோதமாக துப்பாக்கியால் சுட்டு கால்களை உடமாக்கியுள்ளார்கள். அதற்கு இதுவரையிலே அரசின் சார்பாக எந்தவிதமான மருத்துவ உதவியோ அவர்களுடைய குடும்பத்திற்கான நல உதவியோ அந்த உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மீது சட்ட ரீதியான கைது சம்பந்தமான நடவடிக்கையோ அவரை பணியிலிருந்து நீக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையோ அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை. அதை கண்டித்து அவருடைய மனைவி பொன்முனி அவர்கள் இன்றைய தினத்திலே ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிலை முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அதை இந்த தமிழ்நாடு அரசு மறுத்த காரணத்தினாலே இன்று அவருடைய சொந்த ஊரான மருதம்புத்தூரிலே மாரியம்மன் கோவில் திடலிலே உண்ணாவிரத போராட்டத்தை காலை முதல் தொடர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக தூத்துக்குடியிலே இருந்து சமூக அமைப்புகளை சார்ந்த பலர் நாங்கள் இன்று சென்று கொண்டிருந்தோம். காவல்துறை அதை தடுத்து அங்கு செல்லக்கூடாது என்று கைது நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கக்கூடிய இந்த செயலை இந்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்து திராவிட அரசை போன்று செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி மீண்டும் சொல்கிறோம், நம்முடைய பனை விவசாயி மணிகண்டன் அவர்களுடைய துப்பாக்கி சூட்டிற்கு நீதி கிடைக்கின்ற வரையிலே அவரது மனைவி உண்ணாவிரதத்தை தொடர்வது போல நாங்களும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக உண்ணாவிரதத்தை இருப்போம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு நாடார் சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் இருப்பதே தெரியாது என்று அறிகிறேன். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் நாடார்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தது. பனையாரிகளுக்கென்று அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கென்று பனை வாரியம் அமைத்து அதிலே தலைவரையும் உறுப்பினர்களையும் அமைத்திருந்தார்கள். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் நாடார் சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவத்தை உரிய முறையிலே கொடுக்காமல் அமைச்சரவையிலே எங்களுக்கான இடஒதுக்கீட்டை முறையாக வழங்காமல் புறக்கணிக்கிறார். அவ்வாறு அமைச்சரவையை புறக்கணித்தவர் நாடார் சமுதாய மக்களில் இருக்கக்கூடிய பனை விவசாயியும் புறக்கணிக்கிறார். அதன் காரணமாகவே இந்த மறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன? தொடர்ந்து அவருடைய மனைவி அவருடைய உயிர் பிரிகின்ற வரையிலே அவருடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் உயிர் பிரிகின்ற வரையிலே போராட்டம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்காக நாங்களும் தமிழகம் முழுமையிலே இருக்கக்கூடிய பல சமூக ஆர்வலர்களும் இணைந்து போராட்டத்திலே பங்கெடுப்போம். நீதி வேண்டும், 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 மனைவிக்கு நீதி வேண்டும், மனைவிக்கு நீதி வேண்டும். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்.